காட்டணும் வாங்க உடனடி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போறான். உங்களுக்காக ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொனோஹமாரு சொல்றப்ப என்ன விஷயம் தான் அப்படின்னு கேட்கறதோட அப்படியே கட் பண்ணிட்டு ஹினாட்டாவை காட்டுறாங்க. அண்ட் அவன் வந்து சின்ன வயசுல வந்து நருட்டோ ஒரு ஸ்கார்ஃப் வந்து பிச்சு போட்டிருப்பான்ல, அதாவது இந்த மித்தவங்க எல்லாம் வாங்கி பிச்சு போட்டிருப்பானுங்க, அதை வந்து உட்காந்து சரி பண்ணிட்டு இருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் அந்த ஸ்கார்பை சரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அப்ப சாய காட்டுறாங்க, அவன் பார்த்தா நிலாவை வந்து வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த டைம் வந்து ஹினாட்டா நம்ம நருட்டோக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தால ஸ்கார்ஃப் அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவா. அதை கொடுக்கறதுக்கா வருவா. வர்றப்ப போலாமா போ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசிலேஷனோட போயிட்டு இருப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் சரி காலையில போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹினாட்டா நினைப்பா. ஏன்னா அந்த டைம்ல ஹினாட்டாவோட தங்கச்சியான ஹனாபி வந்துட்டு நீங்க போகணும் நீங்க போய் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. உடனே ஹினாட்டா வந்துட்டு நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இதை பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப யாரு சின்ன பொண்ணு, நானும் இப்ப அடல்ட் தான் அப்படின்னு சொல்லி குணாயை காட்டுவா. அதுல பார்த்தா கீ செயின் வாட்டம் தொங்க விட்டுருப்பா. அந்த இடத்துல ஹனாபி கிண்டல் அடிக்க உடனே ஹினாட்டா குடுகுடுன்னு ஓடி போயிருவா. அண்ட் காகே சமயத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம கக்காஷி வந்துட்டு நிலா